டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் பல்வேறு திட்டங்கள் குறித்து நாம் பேசி வருகிறோம். மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் குறித்து பேசி வருகிறோம். மத்திய அரசு நிறுவனங்கள், அதனுடைய செயல்பாடுகள், அவர்களை எப்படி அணுகுவது போன்ற பல்வேறு சந்தேகங்களும் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை குறித்து தான் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்களுக்கான திட்டம் இது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சமீபத்தில் பிப்ரவரி மாதம் அறிவித்த அந்த பட்ஜெட்டில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது வேலையில்லாத ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று யோசித்ததின் காரணமாக படித்த பட்டதாரிகள் அல்லது +2 முடித்து பட்ட படிப்புக்கு செல்பவர்கள் அல்லது பட்ட மேற்படிப்பு மேற்கொள்பவர்கள், இவர்களுக்கு முடித்தவுடன் வேலை கிடைப்பதில்லை. அப்படி என்றால் அந்த வேலை கிடைக்காததற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து சிந்தித்த பொழுது இவர்களுக்கு அந்த பயிற்சி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அந்த படிப்புக்கும் ஒரு கேப் இருக்குது, பெரிய ஒரு கேப் இருக்குது. அப்போ அவங்க இண்டஸ்ட்ரிக்கு நேரடியாக போய் வேலையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அனுபவம் இல்லாத ஒரு கல்வி முறையாகத்தான் இருக்கிறது. அதை குறைத்தால் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இயல்பாகவே அந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்களோடு, இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் மத்திய அரசும் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் சேர்ந்து இன்டர்ன்ஷிப் திட்டம், அதாவது இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் என்கிறதை இந்த இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இந்த சென்ற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நாம் அப்ளை பண்ணணும். இதற்கு உதவித்தொகைகள் இருக்கிறது. அதுமாதிரி இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லக்கூடிய அவசர தேவைகளுக்கான உதவித்தொகையும் இதில் வழங்கப்படுகிறது. இதில் எப்படி இந்த திட்டம் செயல்படுகிறது, இது யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கிறது, அந்த பயிற்சி முடித்தவுடன் எவ்வளவு நாள் அந்த பயிற்சி, அது முடித்தவுடன் அவர்களுக்கு எங்கெல்லாம் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய செயலாளர் வி.கே. வெங்கடேசன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் ஜி. அதாவது நாம் இந்த நிகழ்ச்சியில் பல திட்டங்கள் குறித்து பேசியிருக்கோம். ஸ்கீம்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்கீம்ஸ் தான் PM நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். பர்டிகுலர், அதாவது மேம்போக்காக ஒரு திட்டத்தை செய்யாமல் அதற்கு முன்னாலே அனலைஸ் செஞ்சு அதை ஆராய்ச்சி செஞ்சு யார் அது தேவைப்படும், யாருக்கு அது தேவை, அவர்கள் எப்படி இதை அணுகுவது, பல விஷயங்களை செஞ்சு தான் அந்த பட்ஜெட்டில் அந்த பணத்தை ஒதுக்குறாங்க. அப்படி இந்த 2024 அக்டோபர் சென்ற பட்ஜெட்டில் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அதுக்கான பட்ஜெட்டும் ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த அக்டோபர் 12க்கு அப்புறம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இது பரவலாக நிறைய பேருக்கு அது இன்னும் அவேர்னஸ் வரல. நார்த்தில் ஏற்பட்ட அவேர்னஸ் இங்கே இல்லை. அது ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. அதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று, இந்த திட்டம் யாருக்கு, யாரெல்லாம் இதில் பயன்பெறலாம், எப்படி இந்த திட்டம் செயல்படுன்னு சொல்லுங்களேன். இந்தியா இளைஞர்கள் அதிகமாக கொண்ட ஒரு நாடு, உலகத்திலே அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு. எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம அரசாங்க வேலை கொடுக்க முடியாது. மோடிஜி அவர்களுடைய பிரதான தாரக மந்திரமே ஆப்த நிர்பார்னு சொல்கிற சுயசார்பு பாரதம் தான். நமக்குள்ளே நம்மளே முதலாளி ஆகணும். நீங்கள் தொழிலாளியாக இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் முதலாளியாகி 10 பேருக்கு வேலை கொடுங்க. ஆத்ம நிர்பாரில் இதுதான் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாறுகின்றார். அவருடைய தாரக மந்திரமே தான் ஆப்த நிர்பார் தான். சுயசார்பாக நம்ம வளரணும். ஒன்று ப்ளஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுங்க. இது ஒரு கண்டிஷன். இந்த PM இன்டர்ன்ஷிப்பில் யார் பயன்பெற முடியும், இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை முன்னாடி சொன்ன பதிவே தான். கவர்மெண்ட் வேலை இல்லாமல் தனியார்கிட்ட நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் அந்த தனியார் திறனான வேலையாட்களுக்கு கிடைக்காம திணறாங்க. இது ஒரு பாலம். PM இன்டர்ன்ஷிப்புடைய இந்த திட்டமும் தனியார் கம்பெனிக்கும் ஒரு பாலமாக இது இருக்கிறது. அவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நல்ல குவாலிட்டியான பீப்புள் அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அது கடந்து போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க தான் இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இதுக்கு 21 வயசுலேருந்து 24 வயசு தான். இந்த வயசுக்குள்ளே பண்ணலாம். +2 முடித்தவங்க பண்ணலாம், ITI முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, இளங்கலை பட்டப்படி படித்தவங்க, இவர்கள் எல்லாம், அதாவது விளிம்பு நிலை மனிதர்களுக்காக தான் இதுவே வந்திருக்கு. முதல்நிலை பட்டதாரிகள் வருவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, +2 முடிச்சிருப்பாங்க, அடுத்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு யார் வேலை கொடுக்க போகிறான்னு பயந்துருந்தாங்கன்னா அவங்க இதில் அப்ளை பண்ணலாம். யாருன்னா அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க குடும்பத்தில் யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது இவங்க எங்கேயுமே ஒரு ஃபுல் டைம் வேலை செஞ்சுருக்கக்கூடாது.
சரி, இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப்பில் வந்து உள்ளே போயிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் என்ட்ரானோடனே உங்களுக்கு 6000 ரூபா கையில் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரானோ இன்சிடென்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு 6000 ரூபா கையில் கொடுத்துட்றாங்க. அதற்கப்புறம் வந்து 4500 ரூபா கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துக்கு உங்களுக்கு பே பண்ணுது. 1 வருஷம் தான் அந்த டியூரேஷன். ட்ரைனிங்கே 1 வருஷம் தான். அதாவது 1 கோடி இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 கோடி இளைஞர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா 5 ஆண்டுகளுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 4500 ரூபா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 500 ரூபா அந்த நபர்களை நிறுவனம் எடுத்தது மட்டும் இல்லாமல், அது நிறைய பேர் 500 ரூபா மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அந்த நிறுவனம் நினச்சா மினிமம் 500 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. கவர்மெண்ட் 4500 ரூபா கொடுத்துரும். அதற்கு மேலே அந்த நிறுவனம் 500 ரூபா கம்பல்சரி கொடுத்தாகணும். ஆனால் அந்த நிறுவனம் வந்து இன்னும் நான் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன், ஸ்டைஃபன் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கலாம். அது நிறுவனம் தடை கிடையாது. அப்போ 1 கோடி இளைஞர்களை தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்குறோம். தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்களுக்கு 6000 ரூபா ப்ளஸ் வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்து உருவாக்கணும். அந்த 1 கோடி இளைஞரும் திருப்பி போய் வேலை வாய்ப்பு தான் தேடணுன்றது கண்டிஷன் இல்லை. 1 கோடி இளைஞர் வந்து 12 மாதம் வேலை செய்கிறப்ப அந்த வணிகம் அந்த கம்பெனியோட வணிகங்கள் என்னென்னு கற்றுக்குறான், திறன் மேம்பாட்டு பயிற்சி கற்றுக்குறான், பயிற்சி அனுபவங்கள் கற்றுக்குறான். ஒரு வேலைனா எப்படி இதை தொடங்கணும், எப்படி முடிக்கணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணும், டிஜிட்டலில் எப்படி கொண்டு போகணும். இந்த வேலை மூலம் இதற்கு கீழே இருக்க கிளை வேலைகள் எம்எஸ்என் சொல்லுகிற சிறுதொழில் குழுக்கள்லாம் எத்தனை இருக்குது. அந்த சிறு குறு தொழில்களில் வந்து நம்ம போய் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஒரு லோனை வாங்கி நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து 1 வருஷம் வேலை கிடைக்கும், 5000 ரூபா ஒன்று 6000 ரூபா ஒன்று கிடச்சிரும், அதோட முடிஞ்சுது, நம்ம அடுத்த வேலையை தேடணும். அடுத்த வேலையை நீங்கள் தேடணும், அது மாற்று இல்லை. ஒரு பெரிய லிமிட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட கரிக்குலம் விட்டோலையோ பயோடேட்டாலையோ நான் இந்த கன்சர்னில் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் அடுத்த கம்பெனி உடனே உங்களுக்கு கூப்பிட்டுப்பான். இப்போ கவர்மெண்ட் லிஸ்டட் கம்பெனியில் 500 கம்பெனி சொல்கிறாங்க. 500 நிறுவனங்கள், HCLலேருந்து நம்ம ரிலையன்ஸ்லேருந்து டாட்டாலேருந்து பவர் கிரிட்லேருந்து அந்த எல்லாமே மருத்துவம் சம்மந்தமான படிப்புகள் நிறுவனங்களாகட்டும், மீடியா சம்மந்தமான நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும், ஆயில் நிறுவனங்கள், கேஸு, பெட்ரோலியமு எல்லாமே வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து நம்ம ஜிடிபி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவலில் உலக நாடுகள்லாம் தள்ளி விட்டு நம்ம வந்து 11ஆவது இடத்துலேருந்து 5ஆவது இடத்துக்கு வந்திருக்குன்னா அது வந்து தனியாருடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. அதுதான் இங்கே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டோடைய நிறுவனங்களே பண்ணி நம்ம ஜிடிபியில் வர முடியாது. இந்தியாவில் பிறந்த தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு இருக்குது. முக்கியமாக தனியார் நிறுவனங்களையும் அந்த பங்களிப்பு இருக்கிறப்ப தான் அந்த தருவத்தை நம்ம எப்படி ஒரு நாட்டில் வளர்ச்சியடைந்த நாடாக வல்லரசாக போகிறப்ப யார் யார் பங்களிப்பு உள்ளவர்னு சொல்கிறப்ப இவங்களுடைய கண்டிஷனும் அதில் இருக்குன்றதை இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ இந்த நிறுவனங்கள் நீங்கள் சேர்ந்துட்டு இந்த நிறுவனங்களை நான் 1 வருடம் பணியாற்றினேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் பயோடேட்டா கொண்டு போய் அடுத்த நிறுவனங்களுக்கு போகிறப்ப நாங்கள் லிஸ்டட் பண்ணிங்க பாருங்கள். இந்த நிறுவனம் எல்லாமே இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிறுவனம். இங்கே 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அப்போ உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லி உடனே எடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த நிறுவனங்களில் வந்து பயிற்சி பண்ணுறப்ப அந்த 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப வணிக ரீதியாக டிஜிட்டல் ரீதியாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுய அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியில் வரப்போ வேலை கொடுப்பவர்களாக தான் வருவீங்க, வேலை தேடுபவர்களாக வருமா. உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் அங்கே தெரியும். இதை நீங்கள் நினைக்கலாம், பெரிய ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல ஆயிரம் கோடி அப்படின்னு ஒத்துக்கிறேன், அவங்க அந்த மாதிரி ஆரம்பிக்க முடியாது. ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு துணை செய்கிற சின்ன சின்ன துணை நிறுவனங்கள் இருக்கும். உறுதி பாகங்கள் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு 100 கம்பெனி இருக்கும். கண்டிப்பாக சின்ன கம்பெனிஸ் இருக்கும். அந்த நெட்டு போல்டு சின்னதாக இருக்கும், மைன்யூட்ஸாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு அதுக்கு கீழே ஒரு 150 கம்பெனி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு வணிக ரீதியாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி கிடைக்கிறதோட கான்டாக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இதை நம்ம தயார் பண்ணால் இவங்க கிட்ட போகுது, இங்கேருந்து மார்க்கெட்டிலேருந்து இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போகுது, இங்கேருந்து இது வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் போகுது, இங்கேருந்து இதை வந்து தரத்தட்டு இது வந்து தரம் செக் பண்ணுறாங்க, இதுக்கு ஸ்டாண்டர்டாக அந்த தரம் நல்லா இருக்குன்னா அப்ரூவ் பண்ணோன்னா செக் வருது, இதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், இந்த மூலம் வெளியில் போனால் நமக்கு இவ்வளோ லோன் கிடைக்கும். எப்படி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சிறு குறு தொழிலுக்கு எவ்வளோ கோடி வந்து ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக தொழில் ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க இன்றைக்கி மோடிஜி கவர்மெண்ட் வந்தோடனே நூற்றுக்கணக்கான இருந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் தூக்கி போட்டு லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க வந்துருச்சு. அந்தளவு எல்லாருமே சுயசார்பு நோக்கி தான் நகர்றாங்க. எல்லாருமே வந்து கம்பெனி ஆரம்பிங்கன்னு தான் கவர்மெண்ட்டே சொல்லுது.
முடிந்த அளவு நீங்கள் அதிகமாக கம்பெனி ஆரம்பித்து நீங்கள் அதிகமாக பேருக்கு வேலை கொடுங்க அப்படின்றப்ப இந்த கனெக்டிவிட்டி சொல்கிற பாருங்க, இது உள்ளே வந்தால் இந்த பொருள் இப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, இந்த பொருள் இப்படி விற்கப்படுகிறது, இந்த பொருள் மூலம் இவ்வளோ லாபம் தேவைப்படுகிறது, இந்த பொருளுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டணும், அந்த ஜிஎஸ்டியில் இந்த குறிப்பிட்டது ரீஃபண்ட் ஆகும், இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சோடனே பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கம்பெனி இவ்வளோ வருமானம் பெறுது, இதெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுதுன்றதே ஒரு துளி கூட படிக்கிற காலத்தில் அந்த அளவுக்கு கிடையாது. வர படிப்பு கல்லூரின்னு இருந்த ஒரு மாணவன் அந்த இண்டஸ்ட்ரி ஃபீல்டு ரியலான ஒரு பிளேயிங் ஃபீல்டு எப்படி இருக்கும், நம்ம வேலை செய்ய போகிற வேலை தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே வந்து அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு சேரும்போது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் வந்து பழகிடும். ஆமாம். இதில் வந்து தொழில் பயிற்சி சம்மந்தமாக ஐடி படிச்சுட்டு போகிறாங்களா, பாலிடெக்னிக் ஐடி பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து பாலிடெக்னிக் ஐடிலாம் எடுக்கிறதில்ல, எல்லாருமே பெரிய பிஇ தான் போகிறாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கான வேக்கண்ட் இங்கே நிறைய இருக்குது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள போயிட்டிங்கன்னா எம்பிஏ படித்தவன் எம்இ படித்தவன் அவனுக்கு தேவையில்லை, அங்கே இறங்கி அந்த மிஷினோடு வேலை செய்கிற ஐடி ஹோல்டர்ஸோ பாலிடெக்னிக் ஹோல்டர்ஸோ ஸ்கில் டெக்னீஷியன்ஸ் தான் வேணும். அந்த ஸ்கில் டெக்னீஷியன் வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி. அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த கம்பெனி உங்களை விடாது. டிமாண்ட் அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு வருஷத்துல நீங்க அங்க வேலை செய்றீங்களா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் திறமையா செயல்படுறான், இந்த பையன் நல்லா செயல்படுறான், இந்த பையனை நம்ம கம்பெனிக்கு வச்சுக்கிறது நம்ம கம்பெனிக்கு லாபம், திறன்பட செய்யறான், நம்ம சொல்ற விஷயங்களை உடனே கேட்சப் பண்ணிட்டு உடனே டெலிவரி பண்றோம். இப்போ அந்த கம்பெனிக்கெலாம் பெரிய டார்கெட்னா ஒரு ஃபண்டு கொடுத்துருவாங்க, ஃபண்டு கொடுத்துட்டு இந்த டேட்டுக்குள்ளே இத்தனை ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணணும், டெட்லைன் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே நீங்கள் டெலிவரி பண்ணலன்னா அந்த பேக்கேஜ் எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நான் சொன்ன டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மீடியாலே அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுகிற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளியாக நடத்தப்படுற மீடியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வடநாடுகளில் செயல்படுற சில மீடியாஸ் இருக்குது. அந்த மீடியாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே டேப் போகணும், அந்த டேப் அந்த டைமுக்குள்ளே போகணும். அப்போ தான் அம்பர்லாவில் வச்சு மேலே ஏற்ற முடியும், அவன் சேட்டலைட்டில் வச்சு மேலே ஏற்ற முடியும், சிப் போட்டு மேலே ஏற்ற முடியும். அந்த குறிப்பிட்ட டைம் தாண்டிச்சுன்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்கம் சோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வரும். இப்போ நாளைக்கு தர வேண்டிய டேப்பை வந்து நீங்கள் வந்து 2 நாள் கழிச்சு தந்தீங்கன்னா உங்களோட இன்கம் சோர்ஸ் ஒரு 70-30% கம்மியாகிடும். இது வந்து மீடியாவில், இந்த மீடியாவும் இதில் பயிற்சி பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலிட்டிஸ் மட்டும் கிடையாது, மீடியா சம்மந்தப்பட்டது, ஜேர்னலிஸ்ட் சம்மந்தப்பட்டது, ஏன்னா எல்லாருமே இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஐடி சம்மந்தப்பட்ட படித்தவங்க ஐடி சம்மந்தப்பட்ட அந்த தொழிற்சாலை கம்பெனிக்கு போகலாம். பாலிடெக்னிக் சூப்பர்வைசர் படித்தவங்க பாலிடெக்னிக் படிச்சுட்டு போய் அந்த தொழிற்சாலையில் சூப்பர்வைஸ் சம்மந்தமான இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நான் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், ஆனால் 8 லட்சத்துக்கு கீழே தான் என் குடும்ப வருமானம் இருக்குது, நான் தான் என்னுடைய வீட்டில் முதல்நிலை பட்டதாரி, எனக்கு பிஎம் இன்டர்ன்ஷிப் வேணும்னா நல்ல நிறுவனங்கள்ல அவங்க போகலாம். அவங்க போகிறப்ப அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய தன்மை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுறானா, இவன் சொன்ன டைம் வந்து டெலிவரி பண்ணுறானா, இவன் வந்து சீக்கிரம் கேட்சப் பண்ணிக்கிறானா, அப்போ அந்த எம்ப்ளாயி கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரி தான், அந்த எம்ப்ளாயை அவங்க விட மாட்டாங்க. அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபண்டு கொடுத்து வச்சுப்பாங்க. அவன் ட்ரைனிங்லேயே அவனை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னா, ட்ரைனிங் முடிஞ்சவொன்னா நீங்கள் போ அமெரிக்காவில் அப்சர்வ் பண்ணி உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவா, நீ அமெரிக்காவில் போய் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, நான் இங்கே போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்றது. இப்போ என்னன்னா, அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், பெரிய பெரிய நிறுவனங்கள் 500 லிஸ்டட் கம்பெனி நிறுவனங்களுக்கும் நம்ம இந்தியாவில் படித்த இளைஞர்களுக்கும் பாலமாக மோடிஜி ஏற்படுத்திய திட்டம் தான் பிஎம் இண்டஸ்ட்ரி. இல்லை, நீங்கள் சொன்னது உண்மை. அதாவது ஒரு கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்க்குறோம், கல்லூரி படிப்பாங்க, ஒரு 4 வருஷம் பிஇ முடிப்பாங்க, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு நிறைய இடங்களில் நம்ம என்ன கேள்வி பண்ணால் வேலை தேடிட்டு இருக்கேன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எனக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஏதோ ஒரு பேங்க் வேலைக்கு போவான், இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு பேங்க்கில் போவான், ஜுவாலஜி படிச்சுட்டு பேங்க்கில் போவான். யாருமே படிப்புக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் வந்த பிறகு அவனுக்கு தெளிவாக தெரியுது நமக்கு இங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த கேப் வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருது. அதாவது மார்க்கெட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் கல்லூரியில் படிக்கும் போதே ஒரு தொடர்பு. அப்போல்லாம் ரொம்ப ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து அந்த கேம்பஸ், இப்போ அப்படி கிடையாது. இந்த இன்டர்ன்ஷிப் போகும்பொழுது ஃபஸ்ட்டு அவனுக்கு அந்த ஆம்பியன்ஸ் தெரிஞ்சிடுது, ரெண்டாவது வேலைக்கு தேடவும் தேவையில்லை, இவனே அவனை அப்சர்வ் பண்ணிக்கிறான். அப்படி அப்சர்வ் ஆகாதுங்க சில பேர், இல்லை நானே எனக்கு ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, இது ஒரு சின்ன, அப்போ ஒரு ஸ்டார்ட் அப், அவன் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஐஐடி நிறுவனம் பார்க் மாதிரி இடத்துல போய் ட்ரைனிங், அவனே ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறான். அந்த அந்த ப்ராடக்ட் என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ரோட்டோடைப், ஒரு மாடல் காட்டுறான், அந்த கம்பெனி விரும்பணும் அதை எடுத்துக்கிறாங்க. சில நேரத்தில் அவனே அதுக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா. அப்போது இது பாருங்கள், ஒரு பெரிய சைக்கிள் இது. அதாவது நீ வந்து வேலை தேடாதப்பா, நீ என்ன படிக்கும் போதே வா, ட்ரைனிங் எடுத்துக்கோ, உனக்கு மாதமாக உனக்கு ஸ்டைஃபண்ட் வேறு இருக்குது,
இதை வச்சு இந்த ஆம்பியன்ஸ் நீ எங்கே ஃபிட் ஆகிறோன்னு உடனே டெஸ்ட் பண்ணிக்க, அவ்வளோதான். இது வந்து இப்போ ஒரு டாக்டர்ஸ் தான் முன்னால் இருந்தாங்க. ஆமாம். இப்போ எல்லா தொழிலுக்கும் வருதுன்னும் போது ஒரு நல்ல இதில் இன்னொன்று இது எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ எப்படி ஆஃப்லைனா ஆன்லைன்? எல்லாமே ஆன்லைன் தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன இன்னொரு பதிவு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ வந்து கல்லூரி காலகட்டத்தில் படிக்கிறப்பையோ இன்ஜினியரிங் படிக்கிறப்பையோ பெரிய பெரிய படிக்கிறப்ப கேம்பஸ் இன்டர்வியூன்ற பேரில் ஒரு 10லேருந்து 15 பேர் போவாங்க. டாப் ரேங்கர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாவே போகும். இது அதான் சொல்ல எவ்வளோ பெரிய ப்ளஸ், அனைவருக்கான வாய்ப்பு. இப்போ ஒரு கல்வி தகுதி வந்து ஒருத்தர் நிர்ணயம் பண்ணுதுன்னா நல்லா படிக்கிற பையன் டாப்பாக வந்து 90 மார்க் எடுக்கிறவனையும் 90 மார்க் எடுக்கிறவனும் படிப்பு தான் படிச்சிருக்கான், 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனாலும் படிப்பு தான் படிச்சிருக்கான். ஆனால் வாய்ப்புகள் அங்கே அந்த 90 மார்க் எடுத்த பையனுக்கு தான் நேரடியான வாய்ப்பை கேம்பஸ் மூலம் கிடைக்குது. இந்த 35-40 பார்டர் எடுத்தவங்கன்னா என்ன நினைக்கிறான், நம்ம வந்து எதுக்கும் தகுதி இல்லை, நம்ம ஒரு மன உளைச்சலுக்கால என்ன பண்றான், சாதாரண என்ன வேலை கிடைக்குதோ கிடைக்கிற வேலையை செய்யறது. நீனும் திறமையானவன் தான், உனக்கும் எல்லா வாய்ப்புகள் இருக்கும், உனக்கும் எல்லா தகுதி இருக்கு, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்றத இந்த ஒரு வருஷத்துல தெரிஞ்சுக்கோ. உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. நீ இப்போ அந்த ஒரு வருஷம் தெரிஞ்சிருப்ப நீங்க சும்மா வேலை செய்ய முடியுமா? இப்போ ஃபேமிலியை பார்த்துக்கணும், படிப்பு முடிஞ்சோன்னா சும்மா வேலை 6000 ரூபா கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்க போன உடனே கவர்மெண்டோடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இன்சூரன்ஸ் ஆமாம், 12 ரூபா ஸ்கீம் வந்துடும், 356 ரூபான்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஸ்கீம் வந்துடும், 12 ரூபா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே உங்களுக்கு நேரடியாக ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றான். மாதம் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து இப்போ 5000 ரூபா உங்களுக்கு வருது. அப்போ ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுடைய செலவு அவ்வளோதான். அவனுடைய செலவுக்கு பண்ணுறதோட இதில் வந்து செலவு பணம் இதையெல்லாம் தாண்டி படித்து முடித்தவனும் இந்தியாவில் வேலை இல்லை அப்படின்ற மன உளைச்சலை போக்கி எல்லோருக்கான இடம் வந்து இந்தியாவில் இருக்கிறதுன்றத ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் அது பார்க்குறாங்க. இப்போ இந்த வருடம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 280 கம்பெனி இந்த இன்டர்ன்ஷிப்பில் வர சம்பவிச்சிருக்காங்க. ஆல் இந்தியாவில் 250 கம்பெனி வந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 6,50,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1,25,000 பேருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வேலைகள் ஸ்டார்ட்டாக இன்னும் டேட் ஓப்பன் ஆகலை. இது எல்லாமே இன்டர்ன்ஷிப் சம்மந்தம் பண்ண இன்னைக்கு ஆன்லைன் தான். கவர்மெண்ட் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய எந்த ஸ்கீம் நீங்கள் போனாலும் அந்த போர்ட்டலுக்கு போகணும். போர்ட்டலில் போய் நீங்கள் போய் ஆன்லைனில் தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் போய் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது வந்து இன்டர்ன்ஷிப் கிடையாது. பிரதமர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் எதுனா டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்தார். வெண்மை புரட்சி மாதிரி பசுமை புரட்சி மாதிரி மோடிஜி அவர்களுடைய புரட்சி இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் புரட்சி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கேயுமே லஞ்ச லாவணிக்கு வேலை கிடையாது, எங்கேயுமே ரெக்கமெண்டேஷன் வேலை கிடையாது. நான் மந்திரி பையன், நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் பையன், நான் வந்து எம்எல்ஏவோட மச்சான், எனக்கு வேலையை கொடு, அந்த மாதிரி தான் இங்கே இப்போ வேலைகள் இருக்கு. இப்போ வேலைகள் எப்படி பிரிச்சிருக்கு, அவன் அப்ளை பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன். இப்போ நீங்கள் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் போனீங்கன்னா நீங்கள் மந்திரி பையனா இந்த ரெக்கமெண்டேஷனில் வரியா, பெரிய பெரிய ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எதுவுமே அதில் இருக்காது. உன்னுடைய பேர், உன்னுடைய தகுதி, உன் படிப்பு, நீ என்ன மாதிரி இதை நீ செலக்ட் பண்ண போகிற, நீ என்ன மாதிரி டிகிரி படிச்சுக்க, என்ன மாதிரி லிஸ்டட் கம்பெனியில் உன்னை நுழைச்சா உனக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்றது அவங்க இதில் இருக்கும். அப்போ இந்த இன்னைக்கு வந்து பிரதமருடைய பயிர் காப்பு திட்டமாகட்டும், ஜன்தன் திட்டமாகட்டும், ஆவாஸ் திட்டம்னாலாம் நேரடியாக போய் பயனாளிகளுடைய அக்கௌண்ட்டில் விடுறதுனால அவங்க டிஜிட்டல்லையும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இல்லை. இப்போ வந்து இதில் இருந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக இதில் பார்க்க ஒரு விஷயம் வந்தோடனே, படிப்பு முடித்தவொடனே அக்னிபாத்தும் கிட்டத்தட்ட இதே தான், கிட்டத்தட்ட அக்னிபாத் திட்டமும் இதே தான். படித்து முடிச்சுட்டு வந்தவொடனே இந்தியாவில் வேலை இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அதுவும் தரமான வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறப்பே உங்களுக்கு பணம். அந்த வேலை செய்கிற காலகட்டத்திலே நீ பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய செறிவூற்றக்கூட அறிவை வழங்கக்கூடிய திறனும் அங்கே வருது. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் நுழையிறீங்க, உங்களுக்கு 1 வருஷம் இருக்கப்போ 1 வருஷத்துக்குள்ளே பல தரப்பு மக்கள் நீங்கள் சந்திப்பீங்க. அங்கே இருப்ப நீங்கள் போயிட்டு காலைல போயிட்டு வர போகிறதில்ல, பல தரப்பு மக்களை சந்திக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஓப்பனிங் சொல்லுவான். அந்த கம்பெனியில் வேக்கன்ட் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இந்த கம்பெனியில் நீ எவ்வளோ படிச்சிருக்கப்பா, இது படிச்சிருக்கியா, சரி அதில் அப்ளை பண்ணுப்பா, ஆன்லைனில் உனக்கு அது கிடைக்கும்பா, இங்கே போப்பா, இது கிடைக்கும்பா இப்படின்னு சொல்கிறப்ப அந்த 1 வருஷம் முடிஞ்சு வெளியில் போனால் ஒன்று அவன் வேலையை நோக்கி நகர்ந்துருவான், இல்லாட்டி அவன் மிகப்பெரிய திறன் படித்தவனாக இருந்தானா அந்த கம்பெனியை அவனை அடாப்ட் பண்ணிக்கும். அதை விட திறன் படித்து வந்தானா அவன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பான். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ வந்து 21லேருந்து 23, 24 வயசு சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேயே கிட்டத்தட்ட டிஜிட்டல் மீடியாவில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நம்ம காலகட்டத்து மாதிரிலாம் இப்போ கிடையாது. இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கும் எல்லாமே தெரியும். ஐஐடி விட்டு ஒருத்தர் வெளியே வரானா அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க பாருங்கள், எது பாருங்கள், ஐஐடி படித்தவங்களுக்கு கிடையாது, இது ஆடிட்டிங் படித்தவங்களுக்கு கிடையாது, வேறு சம்மந்தமான உயர்படி படித்தவங்களை பற்றிலாம் அவங்க தொடவே இல்லை. யார் வந்து முதல்நிலை பட்டதாரியோ, யார் முதல் வந்து ரொம்ப ஒரு 8 லட்சத்துக்கு கீழே இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க இதில் ஒருத்தன் படித்து வெளியில் வரப்போ அவனுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாப் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது.
அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பணத்தை கட்டுவாங்க, படிக்க வச்சுருவாங்க. இவனும் வெளியில் வந்து நல்லா படித்து வெளியே வந்துடுவான். வெளியில் வந்து டிகிரியை வாங்கிட்டேன், நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன், அடுத்து நான் என்ன செய்யறது, நான் யாரை கான்டாக்ட் பண்ண எனக்கு வேலை கிடைக்கும், அந்த ஒரு நாலேஜே இருக்காது. நாலாவது அவஸ்தைப்பட்டிருக்கேன். பெரும்பாலும் நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க குடும்ப நண்பர்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது வேலை பார்த்து கொடுப்பா பையன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவானா, அவனுக்கு தெரிஞ்ச கம்பெனில இவன் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை சொல்லுவான். இப்போ கஷ்டப்படுறாரு, முதல்ல இதை பாருப்பா, ஃபேமிலி சம்பளம் வச்சு ஃபேமிலியை பாருப்பா, அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குதோ அது போய் செய்யும். அவன் மனசு விருப்பம் இல்லாத செய்வான். ஆமா, அந்த ஜாப் இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறேன், இதில் நிறைய பேருக்கு வந்து இங்கே நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மீடியா சம்மந்தமான படிப்பும் ஜேர்னலிஸ்ட் சம்மந்தமான அதுவும் இருக்குது. அப்போ என்ன கவர்மெண்ட் இது ஓப்பன் பண்ணுதுன்னா, நீங்கள் எந்த துறையில் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒருத்தன் ஜுவாலஜி படித்தானா ஜுவாலஜி சம்மந்தமான பணிக்கு போகிறதில்ல, அவன் எங்கேயோ போகிறான். ஒருத்தன் வந்து தொல்லியல் சம்பந்தமான ஒரு படிப்பு படிச்சானா தொல்லியல் துறைக்கு அவன் போல, அவன் தொல்லியல் துறை பயங்கரமான ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப விருப்பப்படுறவன் தான் அது மேல்நாடுகளில் கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் அது போக மாட்டான், ஏன்னா குடும்ப சூழ்நிலை வறுமை. இப்போ படிப்பு முடிச்சாச்சு, நீ வேலைக்கு போய் ஆகணும், சம்பாரிச்சு ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், உனக்கு படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டுன்னு ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கப்போ என்ன நினைப்பான், ஏதோ ஒரு வேலை, எப்பா எனக்கு இப்போ வீட்டில் இருந்து தொல்லை விட்டால் போதும், வீட்டை விட்டு வெளில போனால் போதும், எந்த வேலை கொடு செய், நான் உணவு பரிமாறணும், ஒரு டாக்ஸி ஓட்டுறேன்னா ஓட்டுறேன், 2 வீலர் ஓட்டி சம்பாதிக்கணுமா சம்பாதிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற மென்டாலிட்டிக்கு நம்மளுடைய குடும்பமே அவனை தள்ளுது, ப்ரெஷரில் அடாப்ட் ஆயிடுறான். ஆமாம், ஏன் தள்ளுதுன்னா அவன் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு ரொம்ப மைனஸாக இருக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப, நம்ம அப்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாரு, இவ்வளோ செலவு பண்ணாங்க, நம்ம படிப்பு முடிச்சிட்டோம், இன்னும் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள எதனா ஒரு டெவலப் பண்ணுன்றப்ப அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனுடைய கனவுகளை சிதைத்து வேறு ட்ராக் போகிறான். கரெக்டான வார்த்தை. அதாவது அவன் மனசு விரும்பி போல கனவுகளை சிதைக்கிறான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்காமல் எது கிடைச்சாலும் சொல்லி போகிறான். அந்த மாதிரி எது கிடைச்சாலும் போகாதீங்க. நீ மீடியா படிச்சா மீடியா உள்ளவா, நீ வந்து ஜுவாலஜி படிச்சா ஜுவாலஜி உள்ளவா, நீ வந்து பேங்கிங் படிச்சா பேங்கிங் உள்ளவா, அக்ரி படிச்சா அக்ரி உள்ளவா, அது எதுவும் உள்ள வரப்ப அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த சூழலில் இருக்கும் மகிழ்ச்சி. இப்போ வந்து ஒருத்தன் வந்து பிஇ அக்ரி எடுத்து படிக்கிறான், விவசாயம் சம்பந்தமாக படிக்கிறவன்னா அவன் எவ்வளோ வந்து அந்த கோர்ஸை லவ் பண்ணி தான் அதை படிச்சிருப்பான். பிஇ அக்ரி படிச்சவன வெளியில் வந்து நீ போய் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் போய் சூப்பர்வைசராக வேலை செய்யறப்ப இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக்கே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. அப்போ படிப்பு முடித்த உடனே ஒரு மேல்தட்டில் கேம்பஸ் மூலம் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்க வந்து அதிகமான உயரத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் கீழே நார்மலாக படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்களுக்கும் அந்த வாய்ப்பை இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவனுக்கு வந்து நம்ம வந்து கம்மியாக மார்க் வாங்கிட்டோமேன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளியே போகுது. ஒன்று ப்ளஸ் வந்து படித்து முடித்தவொடனே நம்ம குடும்பத்துக்கு பாரமாக இருக்க போகிறோன்ற கண்டென்ட் வெளியே வேணால் 1 வருஷம் அவனுக்கு வந்து ப்ரீத்திங் பீரியட் கிடைக்குது. 1 வருஷத்தில் பணம் குடும்பத்துக்கு கொடுத்துட்றான். 5000 ரூபா ஃபஸ்ட் நாளே கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் வந்து 6000 ரூபா ஃபஸ்ட் நாள் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் 4500 ப்ளஸ் 500 வந்து இது நிறுவனங்களுக்கு கொடுக்கறத வச்சு கொடுத்துட்றான். 5000 ரூபா கொடுக்குறப்ப குடும்பத்திலே ப்ரெஷர் இருக்காது. எப்பா நீ சரிப்பா நீ பிடிச்சதை செய்ய, ஏதோ பையன் போகிறான் வீட்டில், நமக்கு வேண்டியது நம்ம மாதம் ஒரு 5000 ரூபா கொடுக்குறான். இந்த 12 மாதத்துக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்டை வச்சு அவனுடைய எதிர்காலத்தை அவனே டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வயது பாருங்க, 21 வந்து 24 ஓடுற வயசு, பம்பரமாக சுற்றுவாங்க, மணி மைண்டோடு வச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படியாவது நம்ம சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு வரணுன்ற ஒரு காட்டுத்தனமாக இருப்பாங்க. இதையெல்லாம் இந்த இளைஞருடைய பலத்தையும், இந்த இளைஞர்களுக்கு பலமான இந்த இளைஞர்களுக்கு வலிமையான எதிர்காலத்தையும், வாணிபம் செய்யக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியும், மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து நம்ம இந்தியாவை தலைவரையே செய்ய வேணுன்ற அந்த மனப்போக்கையும் ஏற்படுத்தணும் தான் இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப். ரொம்ப 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 அருமையாக. அதாவது ஒரே கேள்வியில் 10 6 ஒரு பாலில் 6 அடிக்கிற மாதிரி கரெக்டாக தெளிவாக மக்களுக்கு ஒரு இயல்பான ஒரு நடையில் சொன்னீங்க. இது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு என்னடா இது நம்ம அப்ளை பண்ணல, நம்ம போய் பார்ப்போன்ற ஒரு அந்த போர்ட்டலில் போய் அந்த இன்டர்ன்ஷிப்போட பிஎம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போனாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணல, நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சிங்கன்னா இந்த போர்ட்டலுக்கு போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு எதிர்காலம் பிறக்கும், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வழிகாட்டி நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.